பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை விமான நிலையத்தினை சர்வதேச விமான நிலையமாக மாற்றுவதற்கு அதனுடைய நடவடிக்கைக்காக ஓடுதளம் விரிவாக்க பணிக்காக தூத்துக்குடி கன்னியாகுமரி சாலையினை மைசூர் வாரணாசி போன்ற இடங்களில் உள்ள அண்டர் பாஸ் திட்டத்தினை மதுரையிலும் நிறைவேற்றினால் தென் மாவட்ட போக்குவரத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதாலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அண்டர் பாஸ் திட்டம் நிறைவேற ஒன்றிய அரசை வலியுறுத்தி உடனடியாக செய்து தருவாரா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி அவர்களுக்கே தெரியும், நாங்கள் அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது. ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது. அண்டர் பாஸ் போகும்போது மேலே விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை. அதனால தான் இப்போ ஒரு மாற்றுப்பாதை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அண்டர் பாஸில் தான் அந்த கன்னியாகுமரி ரோடுக்கு போகின்ற அவசியம் கிடையாது. புதிய ஒரு அலைன்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த அலைன்மெண்ட்டில் அது போகலாம். அதனால் அங்கே மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் பல்வேறு நிலையில் மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு. அதனால் இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலைன்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம். மாண்புமிகு உறுப்பினர் பெரிய பிள்ளான் என்ற செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது மேலூர் சட்டமன்ற தொகுதி கொட்டாம்பட்டி வளச்சேரி வெட்டி விளக்கு மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடந்து சுமார் 30க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து விட்டார்கள். எனவே கொட்டாம்பட்டி வளச்சேரி வெட்டி விளக்கு தேசிய நெடுஞ்சாலையில் மேம்பாலம் அமைத்தர அரசு முன்வருமான என தாங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பிடுகிற அந்த சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்பந்தப்பட்ட சாலைகள் தான். பொதுவாக தமிழ்நாட்டிலே எங்கெல்லாம் விபத்து நடைபெறுகிறதோ அதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஐஆர்சி கேடு பிரகாரம் பிளாக் ஸ்பாட் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பீடு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தான் அதுவும் இருக்கிறது. இது சம்பந்தமாக ஏற்கனவே 2 முறை ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா இங்கே விபத்து பகுதியாக இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒரு மேல்மட்ட பாலம் கட்டினால் இந்த விபத்தை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கேள்வியை மையப்படுத்தி 3வது தாக்கியதும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதத்தை வலியுறுத்தி அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும். மாண்புமிகு உறுப்பினர் ராஜன் செல்லப்பா. மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். மதுரை மிக முக்கிய சாலையாக கருதப்படுகிற ராமேஸ்வரம் மதுரை தெப்பக்குளம் இணைக்கிற சாலை, விமான நிலையத்துக்கு போகிற சாலை, பாண்டியூர்லேருந்து போகிற விறகுனூர் ரவுண்டானா என்று புகழ்பெற்ற அந்த ரவுண்டானா அனைவரும் கடந்து செல்கிற பாதை அது. அந்த பாதையில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கையாக திருப்பூர் தொகுதியைச் சேர்ந்த அந்த ரவுண்டானா அருகே உயர்மட்ட பாலம் அமைத்தால் வைகை வடகரை சாலை, வைகை கரையோர சாலையும் அதோடு இணைகிறது. ஆகவே அந்த ரவுண்டானாவில் உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்ற வினாவோடு ஏற்கனவே முன்னாள் நிதியமைச்சர் அந்த அறிக்கையினை கொடுத்திருக்கிறார்கள். ரவுண்டானா பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கப்படும் என்றும் நெல்பேட்டையிலிருந்து அவனியாபுரம் பைபாஸ் சாலை வரை உயர்மட்ட பாலம் அமைக்கும் என்று ஏற்கனவே நம்முடைய ஆகவே அந்த 2 பாலங்களும் கட்டப்படும் என அதை தவிர்த்துட்டாங்கன்னு செய்தி வருது. 2 அதிகாரிகள் அதற்கு வசதி இல்லை என்று திரும்ப அனுப்பிவிட்டதாக தெரிகிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர்கள் மீண்டும் அந்த 2 பாலங்களையும் கட்டி மதுரை மக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் வசதியாக அந்த 2 பாலம் உயர்மட்ட பாலங்களை கட்டி தருவாரா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சொல்வதை நானும் அறிவேன். அது ஒரு முக்கியமானது தான். ஆனால் இந்த ஆண்டு அது நிதிநிலை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அதற்கு வேண்டிய ஆய்வை சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியாளர் கோட்டப்பள்ளியிடத்திலே நான் ஆய்வை மேற்கொண்டேன். அடுத்த ஆண்டு இதற்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டு, ஏன்னா அதற்கு வேண்டிய கோப்புகள்லாம் தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். எனவே அடுத்த ஆண்டு இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.